வாங்க இப்போ பச்சை கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி, பச்சை புதினா நம்ம இதை அரைச்சிட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதாங்க. குழந்தைங்களுக்கு முடிக்கு, கண் பார்வைக்கு, முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டாதுங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா அவ்வளோ நல்லதுங்க, முடியெல்லாம் கொட்டாது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை வதக்கெல்லாம் கூடாதுங்க, பச்சையாக தான் இருக்கணும். காம்பு எடுத்துடணும். அதே மாதிரி நான் கொஞ்சம் நெல்லிக்காயோட பெரிய சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது நல்லா கோதெல்லாம் இல்லை, கொட்டையெல்லாம் இல்லாத அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கணும். இப்போ கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, இது ஒரு புடி இருக்கணும். நம்ம கைக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அது ஒரு புடி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக தாங்க காட்டுறேன். இது ஒரு 2 இனுக்கு தான் காட்டுறேன். புடி இருக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை, ஒரு புடி கருவேப்பிலை இருக்கணும். இதோட ஒரு புடி நம்ம பிடிச்சோம்னா புடி கருவேப்பிலை இருக்கணும். அதே மாதிரி நான் புதினா அரைச்சிட்டேங்க. புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லியும் நல்லா கிள்ளி அந்த காம்போட வேறு எடுத்துகிட்டு அந்த காம்போடு வச்சுக்கணும். கருவேப்பிலையும் ஒரு புடி நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு புடி, கொத்தமல்லி ஒரு புடி, கருவேப்பிலை ஒரு புடி, அதே மாதிரி 6 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, நான் காட்டின சைஸுக்கு புளி எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இதை மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இதை மாதிரி இருக்கணும், பச்சைன்னு இருக்கணும். இப்போது இதை மாதிரி இருக்கணும். நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே வதக்கலாம் கூடாதுங்க. இதே சைஸில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அது பார்க்க எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக பாத்திரம் வச்சுட்டேன். அதை தாளித்து ஊற்றுறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த நல்லெண்ணையும் காயணும். எண்ணெய் காஞ்சதுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூனான கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போது கடுகுலாம் நல்லா பொரிட்டேங்க. முடியெலாம் அவ்வளோ ஷைனிங்காக வளருங்க, முடியெலாம் கொட்டாது. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க முடியெலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இதை வதக்கவே கூடாது. இப்போ கடுகு பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நான் ஊற்றிட்டேன். ஆனால் நேரம் மாறக்கூடாது, அந்த பச்சை அப்படியே இருக்கணும். இப்போது இதை நல்லா நம்ம இதில் இஞ்சோ பூண்டோ எதுவுமே தேவையில்லைங்க. இவ்வளோ தாங்க இதில் ஐட்டம் நம்ம போட்டது. இப்போ பாருங்கள், பசுன்னு இருக்கா. இது அப்படியே குழந்தைங்களுக்கு சாதத்துலேயோ, இட்லியோ, தோசையோ, சப்பாத்தியோ இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னாக்கா அவ்வளோ நல்லதுங்க. கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. முடி கொட்டாதுங்க. முடி நீங்கள் எவ்வளோ சிக்காக இருந்தால் கூட சரிங்க, நம்ம சிக்கு உடைச்சோம்னா நம்ம சீப்பில் முடியே வராது. அவ்வளோ அளவுக்கு இருக்கும். எல்லாமே இது பச்சையாக தான், எண்ணெயிலேயே வதக்கக்கூடாது. இப்போ நான் தாளித்து ஊற்றினேன் பார்த்தீங்களா, அதே எண்ணெய் தாங்க இது. வேறு எண்ணெய் எந்த எண்ணெயுமே ஊற்றக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. வாங்க, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். உப்பும் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. ஏற்கனவே நான் கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க.